நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு நோயாளி தான். என்னை பற்றி சொல்லணும்னா ஒரே வாரத்தில் நோயாளின்னு சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் உடம்பு தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸுங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அவளோட கனவு கற்பனை எல்லாம் மற்ற உலகத்தில் இருக்கும், மற்ற விஷயங்கள்ல இருக்கும். என் உடம்பு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால முழு கவனமும் உடம்புலேயே இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா, அடிப்படை காரணம் சொல்றேங்க, நான் 2வது பையன் தான் காரணம். இது சம்பந்தம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு வீட்லையும் பாருங்க, முதல் குழந்தை அம்மா அப்பாவோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். 2வது குழந்தை அந்த வீட்லேயே ஒட்டாது, பொறுப்பாக இருக்காது, எதையும் பார்க்காது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நானும் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நான் 2வது குழந்தை, ஏன்னா வீட்டில் அட்டாச்மெண்ட் இருக்க முடியல, வெளியே தான் ஓடி வரேன். எனக்கு பிடிக்குது. ஏன் பிடிக்குதுன்னா, காரணம் என்னென்னா, முதல் குழந்தை ஒரு அம்மாவோட வயிற்றில் இருக்கும் பொழுது முழு கவனமும் அந்த அம்மா, ஐயோ அது முதல்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 10 மாசமும் அந்த அம்மாவுடைய கவனம் வயிற்றில் இருக்கு. அந்த குழந்தை சேஃபாக இருக்கு. எண்ணம் அந்த குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துக்குது. அந்த அம்மா அமைதியாக இருக்கிறாங்க, கூட இருக்கவங்க எல்லாரும் முதல் குழந்தைன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ அந்த குழந்தை இந்த 10 மாசத்துல வயிற்றுக்குள்ள நிம்மதியாக வாழுதுங்க. அப்போ திடீர்னு அந்த குழந்தை வெளியே விழுந்த உடனே அந்த குழந்தைக்கு தனியாக இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. 10 மாசம் அமைதியாக இன்னொரு உயிரோட லிங்காக இருந்து திடீர்னு தனியாக விழுந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு உயிரை ஒட்ட ட்ரை பண்ணுது. பக்கத்தில் இருக்கணும், தனியாக இருக்கிறது பிடிக்காது. ஒரு வீட்டில் தனியாக இருந்தால், ஐயோ தனியாக நான் இருக்கணுமா, யாராவது போடுவாங்கன்னு ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு யாராவது தேவைப்படுது. அந்த உயிர் அமைதியாக நிம்மதியாக வாழ்றதுக்கு இன்னொரு உயிர் தேவைப்படுது. 2வது குழந்தைக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த முதல் குழந்தை வெளியே இருக்கும், 2வது குழந்தை உள்ள இருக்கும். இந்த முதல் குழந்தைய பார்த்துக்கும் போது இருந்த மனநிலைமை எந்த பெண்ணுக்கும் 2வது குழந்தைய இருக்கிறது இல்லை. அப்போ அந்த அம்மா அந்த வயிற்றை கவனிக்கிறது இல்லை. 10 மாசத்துல ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், ஒரு நேரம் சும்மா நினைக்கிறாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டி. ஏன்னா பழகிருச்சு 2வது குழந்தைங்கிறது. இதனால அந்த அன்பு இல்லை, அங்கே அட்டாச்மெண்ட். 2வது வெளியிருக்கிற குழந்தை இருக்கு இல்லைங்களா, அது அழுகும் பொழுது அதுக்கு தாளாடே அங்கே போகாத, இங்கே அதை இப்படி பண்ணாது இப்படி பண்ணு சொல்லி இந்த குழந்தைய கவனிக்கிற கத்துறாங்க இல்லைங்களா, கத்துறாங்க, திட்டுறாங்க, அதுக்குள்ள டென்ஷன் ஆயிருது. அந்த குழந்தையும் பார்த்து, இந்த குழந்தையும் பார்த்து, குடும்பத்தையும் பார்த்து, எல்லாம் பார்த்து இந்த அம்மா அந்த 10 மாசமும் டென்ஷனா இருக்கிறதுனால, கோபப்படுறதுனால, அந்த கத்தி கோபப்பட்டோன்னே இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நிம்மதி இல்லாம வாழுது. இருக்கிறதுக்கு உள்ள இருக்கு பிடிக்கல. திடீர்னு ஒரு நாள் வெளியே வந்தோடனே அந்த குழந்தைக்கு பரவாயில்ல, 10 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உயிர் பக்கத்தில் போக மாட்டேங்குது. தனியா இருக்கிறது பிடிக்குது. அந்த அட்டாச்மெண்ட், முதல் குழந்தைக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் 2வது குழந்தைக்கு இல்லை. நீங்க அப்படி யோசிக்கக்கூடாது. ஒருவேளை முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட டார்ச்சரோடு இருந்தா அந்த குழந்தை இப்படி ஆயிடும். 2வது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அமைதியா நிம்மதியா ஜாலியா இருந்தா, ஸோ வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது எப்படி இருக்காங்கன்னு பொறுத்து தான் வெளியே மாறுது அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் எனக்கு நான் கண்டுபிடிச்சது. அப்போ நான் 2வது குழந்தை, என்னால் அங்கே எங்கள் அம்மாவோடைய அப்பாவோடைய ஒட்ட முடியல. இன்னொன்று, மன ரீதியாக நிம்மதியே இல்லை. சின்ன வயசுலேருந்து பாருங்க, இந்த வயசுல நான் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி யோசிச்சு பாருங்க. இந்த வயசுல நான் இந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு வயசுல இப்போ உட்காந்து இதை நான் பேசுறேன்னா, இத்தனை வருஷமா பிறந்ததுல இருந்து எனக்கு ஆரோக்கியம் தான் பிரச்சனை, மனது அவ்வளோ பிரச்சனை, புத்தி இப்போ அமைதி, ஆரோக்கியம், நிம்மதி எனக்கு இல்லை சின்ன வயசுல இருந்தே. ஏன்னு தெரியல. அப்படி நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து உடம்பெல்லாம் நோயா இருக்குங்க, தோலெல்லாம் புண்ணா இருக்கும். ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கெல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்கன்னு தெரியும். தோலெல்லாம் புண்ணா இருக்கும், வெயிலில் போனால் புண்ணு வந்துடும். காரம், இப்போ நான் ஏன் தெரியுங்களா உட்காந்துட்டு வடை சாப்பிடுங்க, போண்டா சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். நான் எதுவுமே சாப்பிட்டதில்லை. இந்த புக்கெல்லாம் படிப்போம், ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய இந்த மருத்துவ புக்கெல்லாம் படிக்கும்போது காரம் சாப்பிட்டா நோய் வரும், காரமே சாப்பிட்றதில்ல. கத்திரிக்காய் சாப்பிட வேணாம், சாப்பிட்றதில்ல. பட் எது சாப்பிடாம இருந்தோம், நோய் குணமாகலை. ஆனால் சாப்பிட்டு நோய் குணமாச்சு எனக்கு. இப்படி எனக்கு என்னன்னா, பேசிக்காக நான் ஒரு தோல் நோயாளிங்க. சின்ன வயசுல தோலில் நோய் இருக்கும் ஃபர்ஸ்ட். 2வது கண்ணாடி மாட்டியிருந்தேன், எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியாதுன்னு. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கண்ணாடி மாட்டாதான் கண்ணு தெரியும், இப்போ நல்லா பளிச்சுன்னு தெரியுது. கண்ணாடி மாட்டியிருப்பேன், அது ஒரு பீரியட். அதுக்கப்புறம் தலை வலிக்கும் பாருங்க. தலைவலி வந்தா எனக்கு தற்கொலை பண்ணலான்னு தோணுங்க, அப்படி வலிக்கும். ஏன் வலிக்குதுலாம் தெரியாது. வயிற்று வலிச்சா அப்படி வலிக்கும். மலம் வரவே வராது, மலச்சிக்கல். இதான் பேசிக்கா, இதான் எனக்கு நோய். பட் இது 24 மணி நேரமும் இதை ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். இது என்னோட மொத்த வாழ்க்கை அவ்வளவுதான். இப்படி சின்ன வயசுல இருந்து என்ன உடம்பையே பார்த்து பார்த்து பார்த்து
எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்பேன், எனக்கு தலைவலிக்குது, எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவாங்க, ஊசி போடுவாங்க, மருந்து தருவாங்க, ஹோமியோபதி எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. யாரோ என்னென்னமோ லேகிங் கொடுத்தாங்க, என்னென்னமோ மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. பட் எனக்கு தலைவலி குணமாகலை. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த டாக்டர் மேலே கோபம் இல்லை, என்ன இவங்க டாக்டருங்கிறாங்க, நம்ம போனோம்னா 10 மாதம் மாத்திரை தராங்க, அப்படியே குணமாகலை, அப்புறம் இவங்க டாக்டர். எனக்கு நோய் குணமாகணும், நீங்கள் எங்கேயோ படிச்சுட்டு போங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க, பில்டிங் வச்சுக்கோங்க, அது எனக்கு தேவையில்லை. நீங்கள் யாராவது எனக்கு என் நோய் ஒரு தலைவலி கூட குணப்படுத்த முடியல. இப்படி தலைவலியால் அவஸ்தைப்பட்டு, தலைவலி வந்தால் தாங்க முடியாதுங்க, துடிப்பேன். எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் தலைவலிக்குதுன்னு. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் தலைவலி வந்ததே இல்லை போல் இருக்கு. சொல்லுவாங்க இல்லைங்களா, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு. எங்கள் சொந்த அம்மாவாக இருந்தாலும் அவங்களால இதை உணர முடியல. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வலி வந்ததில்லை. அவங்க தைலம் வாங்கி கொடுத்துட்டு தலையில் படும்பாங்க, தாங்க முடியாது. இப்படி என்னாச்சுன்னா, வீட்டில் என்னை ஒரு மாதிரி மென்டலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வேணுமுன்னே சொல்கிறான் என்னமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது என்ன, எனக்கு தலைவலி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு தலைவலி வந்தால் தலைவலாம் சரியாக போகுது, உனக்கு மட்டும் என்ன சரியாக போக மாட்டேங்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்படி அவஸ்தைப்பட்டு வீட்டில் தலைவலிக்குங்க, அப்படி தலைவலிக்கும், அப்படி இருக்கும். டிவி போட்டு நைட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும். ஒரு 9 மணிக்கு கேட்பேன், டிவி ஆஃப் பண்ணுங்க, தாங்க முடியலனால. அது அந்த சவுண்டு கேட்டால் வெடிக்கிற மாதிரி இருக்குமே. நான் சின்ன பையன், வீட்டில் தான் இருக்க முடியும், வெளியே வழியில் இருப்பேன். அப்போ யாரும் ஆஃப் பண்ணவே இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ டிவி பார்க்கும்போது நான் படுத்து தூங்குறேன்ல, உன்னால ஏன் தூங்க முடியலன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க தெரியல, புரியல. அப்படி அவஸ்தைப்பட்டு, அப்போ எனக்கு என்ன தெரியாதுங்க. நான் ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நான் ஒரு ஞான யோகி, ஏற்கனவே சொல்ல பார்த்தீங்களா, சயின்டிஸ்ட் மாதிரி மனசுல நினப்பு, நிறைய படித்தா நிறைய ஞானம் கிடச்சி பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடலான்னு சுற்றிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் ஸ்கூலில் இந்த அறிவியல் சம்பந்தமான சயின்ஸ் புக்கில் இருக்கும் இல்லைங்களா, 2 பலூன் எடுத்து ஒரு தராசில் மாட்டினா, ஒரு பலூனில் ஓட்டம் போட்டால் அந்த பக்கம் இறங்கிடும், காற்றுக்கு எடை இருக்குது நிரூபிக்கிறதுக்கு ஒரு இப்படி வெட்டுக்கிளின் ரத்தம் வெள்ளை இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா. இதை படிச்சுப்புட்டு கண்டுபிடிக்கிறது இல்லை, படிச்சுட்டு அதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு நிறைய வச்சிருப்போம் பேக்ல. இது ஸ்கூல்ல ஒவ்வொரு கிளாஸா போய் செஞ்சு காமிப்போம், எல்லாம் கை தட்டுவாங்க, நீங்க சூப்பர் சயின்டிஸ்ட், வெட்டுக்கிளின் ரத்தம் வெள்ளை நிரூபிக்க வெட்டுக்கிளி எடுத்து போய் அறுத்து காமிப்போம் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு குருவி கிடைச்சுன்னா குருவி மொத்தமா அரைச்சு உள்ள தின்னு கிட்னி கணையன்னு உட்காந்து ஒரு அறுத்தறுத்துன்னு எழுதி வச்சு அந்த பேப்பர்லாம் இருக்கிறத பார்த்து படம் வரைஞ்சி சும்மா சின்ன வயசு அப்படியே ஆராய்ச்சியாளர்னு ஒரு எனக்கு மனசுக்குள்ள இப்படி என்னவோ பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தோம். அப்போ அப்போ எனக்கு படிக்கிற புக் என்னன்னா, அந்த முத்தாரம் கல்கண்டுங்க, அதான் அப்போ அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சதான் புக்கு. அதுல பொதறிவு சம்பந்தமா இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சு அதெல்லாம் கட் பண்ணி முக்கியமான விஷயத்தெல்லாம் ஒட்டி வச்சு படிக்கிறது. அதுல தலைவலி வந்தா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு எழுதியிருந்தா அப்படியே பண்ணுவேங்க. இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது, கரெக்டா பண்ணுவேன். 3 மாசம் 6 மாசம் என் தலைவலி குணமாகாது. அப்புறம் என்ன பண்ணுவேன், இது ஒட்டி வச்சு இல்லைங்களா, அது கீழே பென்சில் எடுத்து எழுதுவேன், இந்த மாதிரி பண்ணா ஒரு தலைவலியும் குணமாகாதுன்னு. நான் செஞ்சேன், குணமாகலை. அப்போ எனக்கு இந்த பத்திரிக்கை மேல கோபம், இவங்களெல்லாம் ஏன் எழுத விட்டாங்க? டிவியில சொல்லுவாங்க லைவ் வைஸ் போட்டா எல்லா நோயும் குணமாகும், தோல் நோய் போட்டு பார்ப்போம் இன்னும் அதிகமாகும். அப்போ யோசிப்பேன், லைவ் வைஸ் எதுக்கு அலோவ் பண்றாங்க? பட் எனக்கு அப்போ புரியாத வயசுல எல்லாத்துக்கும் கோவம் வரும். இவங்க அப்போ கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணுது, இதையும் அப்படி பண்ணுது, டிவி இப்படியே பேசுறாங்க, ரெல்லி அப்படியே சொல்றாங்க, சொன்னாங்கல்ல நான் ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு எல்லாத்தையும் பத்தி நான் கேள்வி கேட்டே இருப்பேன். எனக்கு புரியல. இப்படி அதிகப்படியான உடம்பு மேல அக்கறை இருந்து இந்த வைத்தியங்கள்லாம் நான் செஞ்சு எல்லாம் பார்த்து நோய் பெருசு தாங்க, அதுக்கு சின்னது ஆகலை. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் சிவில் இன்ஜினியருங்க. 98ல் கோயம்புத்தூர் சிஐடியில் சிவில் இன்ஜினியர், பிஇ சிவில் இன்ஜினியர் முடித்தேன். 95ல் உத்தரமேரூர், செங்கல்பட்டு பக்கத்தில் உத்தரமேரூரில் மீனாட்சி அம்மாள் பாலிடெக்னிக்கில் 95ல் டிப்ளமோ முடித்தேங்க, டிப்ளமோ சிவில். அதுக்கப்புறம் 98ல் கோயம்புத்தூரில் முடிச்சுட்டு இந்த படித்து முடிக்கிற வரைக்கும் எல்லா நோய் இருந்துச்சுங்க, அவ்வளோ நோய் இருக்கும். அப்போ கிட்ட பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன், சின்ன பாட்டி வைத்தியம் புக்கில் படிச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். படித்து முடிச்சுன்னு வேலைக்கு போனேங்க 98ல். போனவுடனே அப்படி சம்பளம், இன்ஜினியர் போனவுடனே சம்பளம் வாங்க போக சம்பளம் அதிகமாயிட்டே போகுது. நான் கடைசியாக வெளியே வரும்பொழுது ஒரு மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் 1.5 லட்ச ரூபா 2 லட்சம் சர்வசாதாரண சம்பளம். அது சும்மா ஃப்ரீயாக ஜாலியாக சம்பாதிப்பேன். கணக்கு வச்சு சம்பாரிச்சா 10 சம்பாரிச்சிருக்கலாம், ஜாலியாக சம்பாதி 2 லட்சம். இப்படி சம்பளம் அதிகமாக சத்தியமாக சொல்கிறேங்க, எங்கள் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா மேலே கோவம், அம்மா மேலே கோவம், எனக்கு என்னமே கவனிக்க மாட்டேட்டாங்க அப்படின்னு. அதுக்காக கொடுக்குறேன்னா மொத்த பணத்தையும் முக்கியத்துவம் என்ன கொடுப்பேன்னா, இந்த யோகா சென்டருக்கு போகிறது, ஆசிரமங்களுக்கு போகிறது. யாராவது இப்போ நீங்கள் எங்கிட்ட ஒரு புக் இருக்குங்க, சூப்பர் புக், அதை மட்டும் படிச்சுட்டா
ஞானம் கிடைச்சிடும், ஆரோக்கியம் வந்து இதை சொல்லிட்டீங்கன்னா போதும், தூங்க முடியாது. அது 50,000 புக்கான 50,000 சம்பாரிச்சு அதை வாங்குற வரைக்கும் விட மாட்டேன். இப்படி இந்த புஸ்தகம் வாங்குறக்கும் டிவிடி வாங்குறவங்களுக்கும் ஏதாவது வெளியூர்ல போய் கோர்ஸ் அட்டன் பண்றக்கும் இப்படி யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்னமெல்லாம் கோர்ஸ் சொல்லி தராங்களோ எல்லா கோர்ஸுக்கும் போறது தான் இதுக்கு பணம் செலவு பண்ணுவேன். ஏன்னா அங்கெல்லாம் போனால் எனக்கு நான் ஆரோக்கியமாயிட மாட்டேனா, நான் அமைதியாயிட மாட்டேனா, நிம்மதியாயிட மாட்டேனான்னு சொல்லிட்டு முழு நேரமா எல்லா கோர்ஸுக்கும் போயிருக்கேங்க. ஒன்றும் இல்லை, என்ன சொன்னாலும் மேக்ஸிமம் போயிருப்பேன். நான் எல்லா ஆசிரமத்துக்கும் ஒரு தடவை போயிட்டு இருந்திருப்பேன், அது என்னன்னு பார்த்துருப்பேன். ஸோ இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து கிடைக்கிற பணம் அத்தனையும் அதுக்கு தாங்க செலவு பண்ணேன். அப்புறம் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், நிறைய ஊசி போட்டுக்கிட்டேன், எல்லா டாக்டரையும் பார்த்தேன். இப்படி பார்த்து பார்த்து என்னாச்சுன்னா நோய் ரொம்ப பெருசாயிடுச்சு. நான் ஒரு ஸ்டேஜில் டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன். மகாராஷ்டிராவில் கராட் அப்படிங்கிற ஒரு ஊரில் சத்தாரா டிஸ்ட்ரிக்டில் எல்என்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டெய்லி ஒரு ஊசி போடு இன்ஜெக்ஷன் போடுவேங்க. அது போட்டால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், இல்லைன்னா படுத்து படிக்காயிருவேன். இப்படி டெய்லி ஒரு ஊசி, ஒரு 10 மாத்திரை, இதான் என்னோட வாழ்க்கையாக இருந்துச்சு கடைசியாக. இப்படி ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அவங்களும் மருந்து மாத்திரை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்படி கொடுத்து கொடுத்து சாப்பிட்டு 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் என்னாச்சுன்னா நிறைய மாத்திரை நிறைய மருந்து எல்லா நாட்டிலையும் பார்த்தேன். அவங்களும் கொடுப்பாங்க, ஹோமியோபதிக்கும் போவேன், அலோபதிக்கும் போவேன், யார் எங்கே மருந்து மாத்திரை கொடுத்தாலும் போவேன். எனக்கு நோய் குணமாகணும், ஆகலை. அதே தலைவலி, அதே வயிற்று வலி, அதே மலச்சிக்கல், அதே தோல் நோய் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் புதுசு புதுசு அதிகமாகிட்டே தான் வருது, எது கம்மியாகலை. நிம்மதியெல்லாம் தூக்கம். அப்புறம் என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு நான் என்னன்னா மன ரீதியாக எனக்கு பாதிச்சிருச்சு. நிறைய புக்கை படிக்கிறது, மரத்தை சாப்பிட்ணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், என்னமோ சம்திங் ராங் நடக்குது, நமக்கு ஏதோ மன ரீதியாக பாதிக்குது, நிம்மதியாக தூக்கமில்லைன்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணேன், ஒரு மன ரீதியான சைக்காட்டிக் டாக்டர் நானே போய் பார்க்க ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனேன், சும்மா வாடாங்க. போய் உட்காந்துருந்தோம். இங்கே தான் வந்திருக்கேன், சும்மா டாக்டர் பார்க்க வந்திருக்கேன். அவன் நினச்சிட்டா ஏதோ ஃப்ரெண்ட்லியாக ஏதோ வேறு ஏதோ ஆஃபீஸ்லாம் பார்க்க வந்திருக்கேன்ட்டு. உள்ளே போய் உட்காந்துன்னே, யாருக்கு என்ன பிரச்சனை? சார் நான் தான் சார், நான் சைக்காட்டிக் நோயாளி சார் அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஃப்ரெண்டு எடுத்துட்டு, சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், சும்மா கூட்டு வந்தா சார், பெருசாக உட்காந்து ரெண்டு உட்காந்து எனக்கு இந்த மாதிரிங்க என்னோட மனநிலை எனக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், பயமா இருக்குது, வீட்டுக்கு யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அப்புறம் அவர் டெஸ்ட் எல்லாம் எடுத்து மரத்தெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு இருந்தேன். சைக்காட்டிக் மாத்திரை கொஞ்ச நாள் சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது 5வது படிக்கும்போது எனக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு, ரெகுலராக வந்துடும், வாரத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் ஜிஹெச்சுக்கு போனப்போ எனக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 4 வருஷம் ஜிஹெச்சில் ஃபிட்ஸுக்கு மாத்திரை தருவாங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை போனால் மாத்திரை தருவாங்க. அது வந்து நான் 4 வருஷம் சாப்பிட்ருக்கிறேன் ஸ்கூலில் படிக்கும்போது. இப்படி எனக்கு பல நோய்ங்க, ஃபிட்ஸ் வந்திருக்கு, கோமாவில் அட்டன் பண்ணியிருக்கேன், கோமா வந்திருக்கு. ஒரு நாள் ரோட் நடந்து போகும்போது சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குடிகார ஒருத்தன் வேஷ்டி தூக்கி கட்டினான். அவன் வேஷ்டி கட்டும்போது என் சைக்கிளில் பட்டுருச்சு. நான் சாரி அப்படின்ட்டு முன்னால் போய் நிறுத்தினேன். வந்து அடிச்சா பாருங்க, தலையில் அடிச்சோடனே நான் ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், கோமாவுக்கு போயிட்டேன். அப்புறம் 2-3 நாள் கோமாவில் இருந்தேன். அப்புறம் எந்திரிக்கும் போது சில சினிமா படத்தில் காட்டுவாங்க இல்லைங்க, எந்திரிக்கும் போது ஒரு பொம்பளை பக்கத்தில் உட்காந்துருச்சு. எங்கள் அம்மா, எனக்கு யாருன்னு தெரியல, வந்துட்டு நான் யாரு, இங்கே எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒன்றும் இல்லை படுனாங்க. நீ யாரு அப்படின்னு கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், எனக்கு ஒன்றுமே தெரியல, யாருன்னே தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது எங்கள் அம்மா, நான் பேர் அப்படி கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்து என்னாச்சுன்னா பாதி ஞாபகம் வருது, பாதி ஞாபகம் வரல. எங்கேயோ நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி குத்து மதிப்பாக ஒரு ஞாபகம். அப்புறம் காலேஜ் கண்டுபிடிச்சோம், இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ஒருவேளை எக்ஸாம் நடந்துட்டு இருக்குமோ, இல்லை கிளாஸ், அப்படி அதுவும் தெரியல. அப்போ ஃபோனு பேச்சர்லாம் கிடையாது. வீட்டில் எங்கள் அம்மாவோட சொன்னால் விட மாட்டேன்ட்டாங்க. திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டு விட்டு ஓடி போயிட்டேன். ஓடி போய் பஸ் ஏறி காலேஜுக்கு போனேன். காலேஜுக்கு போய் நைட்டு 2 மணிக்கு போயிட்டு, என்ன எக்ஸாம் நடக்குதா என்ன ஒன்றும் தெரியல, காலேஜ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த காலேஜ் படிக்கிறேன்னு. அங்கே போய் பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக கண்டுபிடிச்சிட்டு போய் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. என்ன படிச்சிட்டீங்கன்னு கேட்டேன். நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னாங்க. கோமாவில் இருந்த நான் அப்படியே போய் உட்காந்து அப்படியே படித்து காலைல பரிச்சு எழுதிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் நான் எங்கே அடிபட்டேன் என்ன பண்ணேன்னு. வந்து தேடி பேக்கெட்டில் இருக்கிற மைசூர்பா வச்சு இந்த மைசூர்பா எப்படி இங்கே வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு, அப்புறம் அந்த மைசூர்பா யார் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சு அவங்கள போய் கேட்டு அப்படிலாம் கண்டுபிடிச்சு, ஸோ அந்த ஒரு கோமா ஸ்டேஜ் அட்டன் பண்ணியாச்சு. இப்படி அப்படியே போயிட்டு இருந்தேங்க. வெறும் நோய் வாழ்க்கையே நோயிலே இருந்துச்சு, உடம்பு மேலேயே கவனம் இருந்துச்சு. அப்புறம் பணம்லாம் நிறைய செலவு பண்ணி நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சோன்னே ரொம்ப மோசமாக போனனால நான் கடைசியாக யோகாவுக்கு போனேங்க. வேற வழியே இல்லாமல் யோகாவுக்கு போனேன். யோகாவுக்கு போன உடனே எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. யோகா செஞ்சா நல்லா இருக்கு, பட் 4 நாள் யோகா செய்ய படி பல இடத்துக்கு வருது. டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நல்லாவே இருந்துட்டு இருக்கு. 10 நாள் செய்யலைன்னா மறுபடியும் பல இடத்துக்கு போறது நல்லா தெரியுது. ஸோ இப்போ யோகா மூலமா என்னவா கிடைக்குதுன்னு சொல்லி நான் வந்து நம்மகிட்ட முழு நேரம் யோகா டீச்சரா மாறிட்டேன். முழு நேரம் யோகா டீச்சரா மாறி
சாரி, முழு நேரம் யோகா டீச்சராக மாறல. நான் யோகா பண்ணிகிட்ருக்கேன், யோகாவும் பண்ணுறேன், மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், ஊசியும் போட்டுக்கிறேன், எல்லாம் பண்ணிவிட்டு யோகா மூலமாக கொஞ்சம் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆச்சு இது கடைசியாக நான் இந்த மகாராஷ்டிரா போனேன் எல்என்டியில். அங்கே தான் அங்கே இருக்குது இல்லையே ஒஸ்ட்டு. ஏன்னா அங்கே ரொம்ப குளிர்ச்சியான ஊர். இந்த மாதிரி நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு வீராணம் திட்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த விழுப்புரத்துலேருந்து தண்ணி சென்னை கொண்டு வருது, அது ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க இல்லைங்களா, அதில் வந்து நான் கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சேங்க. நான் தான் ஒரு 330 கோடி ரூபாய்க்கு நான் தான் கையெழுத்து போட்டேன். அந்த பெரிய பெரிய பைப்பெல்லாம் போடும்பொழுது அப்போ எனக்கெல்லாம் பணம்னே எனக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் நினச்சேன்னா எவ்வளோ கோடி சம்பாரிச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு கையெழுத்து போட்டால் எவ்வளோ வேணால் தருவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கூப்பிட்டா போய் கையெழுத்து போட்டு வருவேன். கன்சல்டன்ட் கார் வரும், எங்கே வேணால் கூட்டிகிட்டு போவாங்க, போய் கையெழுத்து போட்டு வருவேன். அப்போது அந்த வேலை செஞ்சுட்டு திடீர்னு சென்னையிலேருந்து அப்படியே மகாராஷ்டிரா போனோடனே அங்கே ஓவர் கூலிங், நான் தான் சமைக்கணும். காலையில் 7 மணிக்கு அட்டனன்ஸ் போட சொல்கிறாங்க எல்என்டியில், நைட்டு 1 மணிக்கு தான் வர்றாங்க. ஓட்டி ஏகப்பட்ட சம்பளம் கொடுக்குறாங்க. நான் 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறேங்க, விடுங்க சம்பளம் வேண்டாங்க கேட்டால் விட மாட்டேங்கிறாங்க. அதான் எல்என்டி. அதாவது நல்ல சம்பளம், நல்ல வருமானம், பட் ரெஸ்ட்டே கிடையாது. அப்படி போய் அங்கே மாட்டிட்டு டெய்லி ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப உடம்பு ரொம்ப வீக்காக போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பேன். நடுவில் நான் சுயநலம் போயிடுறேன், எனக்கு நல்லா தெரியுது. நான் யாருன்னே தெரியாத மாதிரி 1/2 மணி நேரம் இருக்க மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. உடனே முடிவு பண்ண இங்கே இருந்தால் நம்ம மென்டல் ஆயிடுவோம், உடனே ரிசைன் பண்ணுறது. ரிசைன் பண்ணுறதுக்கு போய் மேனேஜர்கிட்ட, சார் எனக்கு முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற கூட தெம்பு இல்லை, உடம்புல பயமாக இருக்குது, சொல்ல முடியல. சொல்லாமல் கொள்ளாமல் பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு ஒரு நாள் ஓடி வந்துட்டேன். அப்போயே சர்டிஃபிகேட்டில் கிழிச்சு போட்டோம்னு நினச்சேன், தூக்கிட்டு வந்துட்டேன். அப்போது கராட்லேருந்து பெங்களூர் டு கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தேன். பெங்களூரில் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ட்ரெயின், ஒரு 4 நேரம் கேப் இருக்குது. அங்கே ட்ரெயின் ஏறுனது தெரியும், பெங்களூர் வந்தது தெரியாது. நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியாது. நான் அன்கான்சியஸ் போயிட்டேன். பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் நான் ஏதோ எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா நானே அன்கான்சியஸில் இருக்கேன். 1 நாளா 2 நாளா 5 நாளா 10 நாளா தெரியாது. எத்தனையோ நாள் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் நான் சுயநலம் இல்லாமல் இருந்திருக்கிறேன், எனக்கு தெரில. திடீர்னு ஒரு நாள் கண்ணு ஏதோ ஞாபகம் வந்துச்சு. பார்த்தா நம்ம எங்கே இருக்கோம், இது பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு. ஆமாம், நாம எங்கே இருக்கிறோம், கோயம்புத்தூருக்கு ஏன் போகல, ட்ரெயின் டிக்கெட் என்னாச்சு, ஒன்றுமே தெரில. பட் கொஞ்சம் ஞாபகம் வருது, மறந்து போயிடுது. திடீர்னு ஞாபகம் வருது, திடீர்னு மறந்து போயிடுது. ஒரு வேளை நாங்கள் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் பைத்தியகாரம் செத்து போயிருந்தோம்னா இன்னும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அங்கே பெங்களூருக்கு நான் போனது யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் சுயநலம் கொஞ்சமாக வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தேன். அதாங்க வாழ்க்கையில் இருக்க இல்லையே லோவஸ்ட்டு போனது. அப்போ வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் பெட் ரெஸ்ட் எடுத்த, வீட்டில் எந்த வேலைக்கு போகல. இது முடிவு பண்ணிட்டு நான் உயிரே போகிற மாதிரி அப்புறம் போயிட்டு பேசாமல் வந்து சாப்பிடுவேன், தூங்குவேன், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போய் பார்ப்பேன். ஏதாவது சினிமாவுக்கு போனேன்னா எங்கள் அம்மாட்ட 10 ரூபா 50 ரூபா பணம் வாங்கிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வருவேன். அப்படி எனக்கு என்ன மனசுக்கு பிடிச்சதோ 1 வருஷம் இருந்தாங்க. அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் நான் முழு நேரமாக வெறியோடு ஆரம்பித்தேன். உடம்புன்னா என்ன, மனசுன்னா என்ன, உயிர்னா என்ன, இது என்ன இப்படி எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன நடக்குது. அப்போ நான் பிஇ படித்து இவ்வளோ பெரிய புத்திசாலின்னு சொல்லி இவ்வளோ ஊரில் இருக்கிற எனக்கே மென்டலாக பாதிச்சு இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு நானே இப்படி படுத்து கிடக்கிறேன்னா மற்றவங்களும் என்ன நிலைமையில் இருப்பாங்க. அதை விட முதல்ல என்ன காப்பாற்றின்னு சொல்லிட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க, இனிமேல் நான் யாரையும் நம்புறதில்லைன்னு. எனக்கு நான் தான் டாக்டர், எனக்கு நான் தான் குருநாதர். எல்லா இடத்துக்கும் போவோம், கற்றுக்குவோம், பட் இதை விடக்கூடாது. நம்ம உடம்புன்னு என்ன, என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். என்னோட வாழ்க்கை லட்சியம் என்ன தெரியுங்களா, என் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் போகுது. இது தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அதில் தான் நான் பாதிச்சிருக்கேன். ஒரு சில பேர் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, ஏன்னா அவங்க சின்ன வயசில் பணத்தில் அடிபட்டுருப்பாங்க. ஒரு சில பேர் பதவி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுங்க, ஒரு வாழ்க்கை லட்சியக்காக ஓடுவீங்க. எனக்கு வாழ்க்கை லட்சியம் என் ஆரோக்கியம். இப்படி ஆரோக்கியத்துக்காக தேடும் பொழுதுதான் பல புஸ்தகங்கள், பல டிவிடி, பல டாக்டர் டிஸ்கஷன் ஆரம்பித்தேன். அப்படி போக போக என்ன பண்ணுன்னா, இந்த சிவில் இன்ஜினியர் வேலைக்கு போனால் நைட்டு பகலாக வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணுவாங்க. எது எடுத்தாலும் 30 ரூபான்னு சொல்லி ரோட்டில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதையும் பண்ணியிருக்கேன். இந்த கல்யாண வீட்டுக்கு லைட் பிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த வேலையும் பண்ணியிருக்கேன். ஜாக்கெட் போய்ட்டு ரோடோட எடுத்துகிட்டு வருவேன். ப்ரொஃபஷனல் கொரியரில் வேலை வச்சுருக்கேன். இப்படி எனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் செய்வேன். எதுக்கு செய்வேன்னா, காசுக்காக தான் வேலை செய்வேன். அந்த காசு வந்தால் தேடுவேன். பணம் பேக்கெட்டில் அதிகமாகிடுச்சுன்னா வேலைக்கு போக மாட்டேன். ஊரூரா ஆசிரமாக புக்காக படித்து தேடிட்டு இருப்பேன். எப்போ பணம் தீர்ந்து போச்சு வேலைக்கு போவேன். இப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தேன். ஊரில் வீட்டில் எல்லாம் பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருந்தாங்க, இன்னும் வர்றான் போகிறேன் என்னமோ பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எழுதிமா கேட்பாங்க, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. ஏன்னா எதையும் உருப்படியாக பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு அதிக வருஷம் பண்ணது இந்த ஸ்பீச் கொடுக்குறது மட்டும்தான். இப்படி ஊரெலாம் சுற்றி எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு அப்போ ஃபில்ஃபுல் ஆகலைங்க. அப்போ தான் இந்த ரங்கராஜன் ஒருத்தர் கோயம்புத்தூரில் சொன்ன பார்த்தீங்களா, கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார் ரங்கராஜன். சும்மா பேண்ட் செட்டு போட்டு ஒரு சாதாரண ஆள்.
அவர்கிட்ட என்னை கூட்டிட்டு போனான், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டிட்டு போனான். ஒன்ன மாதிரி ஒரு லூசு பையன் ஒருத்தர் இருக்காரு, ஓதிட்டு இருக்காரு, நீ வான்னு கூட்டு போனாரு. கூட்டு போனா அவரு உட்கார வச்சு பேசுன்னு பேசுறாரு. நான் கேட்கற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாரு. பட் கேட்குற விஷயம் நல்லா இருக்கு. பட் எப்பவுமே நம்ம கேள்விக்கு யாராவது பதில் சொன்னாதான் பிடிக்கும். உட்காந்து பார்த்தேன், ரொம்ப மொக்கையா இருந்துச்சு, கடுப்பா இருந்துச்சு. அவர் உட்காந்து என்ன சொன்னாரு, 2-3 தடவை பார்க்கும்போது ஒரு நாள் சொன்னாரு, இங்க பாரு, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குங்க. பாருங்க, நான் 3 மணி நேரத்துல எவ்வளவு விஷயம் சொல்றேன். அவரு 3 மணி நேரமும் ஒரே விஷயத்தான் பேசினாரு. சாப்பிடும் போது தண்ணி குடிப்பதால் ஏற்படும் பிரச்சனை. இதுவே வேற வேற ஆங்கிள் அப்படி இப்படி பேசிட்டே இருந்தாரு. எனக்கு தலை வலிச்சது. ஒரு விஷயத்தை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க, ஒரு தடவை சொன்னா தெரியாதவர்கிட்ட வந்துட்டேன். வீட்டில் போய் எனக்கு நான் ஃபாலோ பண்ணேங்க. வேற எந்த டெக்னிக், முதல்ல அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணேன். சாப்பிடும்போது தண்ணி குடிக்காம இருந்தேன். ஸோ அன்னைக்கு நல்லா ஜீரணமாச்சு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஜீரணம் ஆனதே கிடையாது. அப்பதான் யோசிச்சேன், ஒரே ஒரு டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணோம், நல்லா இருக்கிறோம். இவருக்கு இந்த மாதிரி எவ்வளவு டெக்னிக் தெரியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் மேல ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னா, இது வரைக்கும் எத்தனையோ டாக்டரை பார்த்தோம், இவங்க சொல்லிக் கொடுக்காத ஒண்ணு, சாப்பிடும்போது தண்ணி குடிக்காம இருந்தா என் உடம்பு நல்லா இருக்குன்னா இது என்னாச்சு அப்படின்ட்டு அவரை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, என்னோட முழு நேர வேலையை அவர் கூட இருக்கிறது தான். இதுக்காக வேலையை மாத்திட்டு அவர் கூடவே இருப்பேன். அவர் எங்க போனாலும் கூட போயிட்டு, நீங்க அவர்கிட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தை கத்துக்க முடியாது. நான் பல வருஷம், ஒரு 3-4 வருஷம் இருப்பேங்க. கூடவே இருந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்டு எங்கெங்கெல்லாம் போறாரு உட்காந்து அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நான் பேசுற, உண்மையிலே சொல்லுங்க, நான் பேசுற விஷயங்கள்ல ஒரு 40% ரங்கராஜ் அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். அவர் தான் எனக்கு பேஸ். பட் எனக்கு பத்துல, எனக்கு என்னோட ஸ்பீடுக்கு அது பத்துல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்புறம் அங்கிருந்து வந்தேன். வெளியே வந்தேன்னா முழு நேரமும் அவர்கிட்ட இருந்தவன். அப்போ அங்கங்க போக ஆரம்பிச்சேன். அவர் நிறைய குருநாதர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவர் யாரெல்லாம் போய் கத்துக்கிட்டாரோ அவங்க பேர்லாம் கொடுத்து இவரை போய் பாரு. அப்புறம் எல்லாத்தையும் போய் பார்த்தேன். கடைசியா இந்த ரங்கராஜி சொல்லி கொடுத்ததும், நான் படிச்ச பல புஸ்தகங்கள், நான் படிச்சுட்ட பல கோர்ஸ், பல ஆசிரமம், பல சாமியாருடைய ஸ்பீச், பல விஷயங்கள், இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து கடைசியா வேதாத்ரி மகரிஷி ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவருடைய புஸ்தகம் ஒன்று படிச்சுங்க. அப்போதாங்க எனக்கு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு. என்ன புக்குன்னா, டிப்ளமா பட்டய படிப்பு அவருடையது. நான் டிப்ளமா படிக்கல, அந்த டிப்ளமா புக்கை படித்தேன். அதில் இந்த முதல்ல ஒரு 15-30 பேஜுக்கு என்ன எழுதிருந்துச்சுன்னா, உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, இது சொன்ன பார்த்தீங்களா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஜீன்ஸ், குரோமோசோம்னு, இதெல்லாம் நான் அவர்கிட்ட படித்தது தான். வேற எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் நான் படிக்கல. அந்த புக்கை முழுசா படிக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு ஃபயர் அடிச்சது. என்னன்னா, உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் ஒன்னா இருந்தா ட்ரீட்மெண்ட் ஒன்னா தான் இருக்க முடியும். அப்போ உதட்ட மூடி அந்த தண்ணி குடிக்காம சாப்பிட்டனால என் உடம்புல எல்லா செல்லும் குணமாயிருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னே நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி என்னென்னமெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு முழு நேரம் ஆராய்ச்சி பண்ணேன். இது வரைக்கும் என்ன தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன். இப்போ எந்த பக்கம் போகணும் தெரிஞ்சு போச்சு. அந்த வேதாந்தி மகரிஷியாவுடைய புஸ்தகங்கள், அதுக்கப்புறம் ரங்கராஜி சொல்லி கொடுத்தது, அதுக்கப்புறம் நான் பல ஊர் பல ஆசிரமங்கள் போய் கற்றுக்கிட்ட விஷயங்களெல்லாம் ஒன்று சேர்த்து டெவலப் பண்ணும் பொழுதுதான் எனக்கு இந்த தெரப்பி எனக்கு வந்துச்சுங்க. ஸோ இந்த தெரப்பி அப்படிங்கிறது நான் ஒன்றும் உட்காந்து இந்த மாதிரி மீட்டிங் பேசணும், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்செல்லாம் பேசல. நான் என்னுடைய உடம்புக்காக, நான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் கற்றுக்கிட்ட விஷயத்த, எனக்கு புரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இது எப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு எல்லா மாதிரி குணமாயிடுச்சு. எனக்கு நான் சிம்பிளா பேசுறதுக்கு ஒரே காரணம் ஸ்ரீ ரவிசங்கர். ஏன்னா அவரு பேசுறது மட்டும்தாங்க இங்கிலீஷ் எனக்கு புரியுது. உலகத்துல வேற யாரு பேசலாம் புரிய மாட்டேங்குது. பல சாமியால் பேசுவாங்க, பேசினா இங்கிலீஷ் ஒவ்வொன்றுக்கு டிக்ஷனரி எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க தனக்கு நிறைய தெரியுதுன்னு பந்தா காட்டுறதா பேசுறாங்க. ஸ்ரீ ரவிசங்கர் ரேடியோ ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லி சேட்டலைட் ரேடியோ ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். அப்போ அது நிறைய சேனல் இருந்துச்சு. அதில் இவரோட சேனல் மட்டும் போட்டா இவர் பேசுவாருங்க. இவர் 1 மணி நேரம் இங்கிலீஷ்ல பேசுவாரு. அத்தனையும் எனக்கு புரியும். டிக்ஷனரி பார்த்தே கிடையாது நான். அப்புறம் தான் புரிஞ்சுது, ஒரு லாங்குவேஜை மற்றவங்களுக்கு புரியுற மாதிரியும் பேசலாம், நமக்கு நிறைய தெரியும்னு திமிர்லையும் பேசலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த எப்படி சிம்பிளா பேசுறது. நான் ஒன்றும் பெரிய கோர்ஸ்க்கெல்லாம் போகல, இயல்பா ஒருத்தருக்கு புரியுற மாதிரி பேசினா போதும் அப்படிங்கிறத சிம்பிளாங்கிறத அவர்கிட்ட புரிஞ்சுட்டேன். இப்படி எனக்கு எல்லாரும் குருநாதருங்க. எனக்கு யாராவது எந்த விஷயம் சொல்லி கொடுத்தாலும் குருநாதர். இப்படி பல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு நான் நல்லா இருந்தேங்க. அப்போதான் சொல்றேன், நான் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வேலையில் இருந்தேன். அப்போ எனக்கு என்னன்னா, நான் நல்லா இருக்கேன், பக்கத்துல யார் நோயோட பார்த்தாலும் எனக்கு ஒரு அக்கறை வருது. இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணு, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், பல பேர்த்திட்ட சொன்னேன், பல பேர் கேட்டாங்க, பல பேர் கேட்கல, பல பேர் குணமானாங்க, பல பேர் கேட்கல.
இப்படி போயிட்டு இருந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு யோசிச்சேங்க. இப்போ இந்த நான் பண்ணிட்டு இருந்த வேலையை, இன்ஜினியரிங் வேலை இல்லை நான் பண்ணிட்டு இருந்த வேலையை பண்றதுக்கு உலகத்துல 1000 பேர் இருக்காங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உலகத்துல ஆளே இல்லை. இதை நான் யோசனை என்ன பண்ணேன், ஓகே இது வந்து நம்ம இதுக்கு இந்த வேலைக்கு தான் வந்திருக்கோம் நான் முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் வேலை ரிசைன் பண்ணாங்க. நான் வேலை ரிசைன் பண்ணும்பொழுது எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளத்துல இல்லை ஆச்சரியப்பட்டாங்க, இது ஏன் ரிசைன் பண்ற, இது சம்பளம் கிடைக்காது அப்படின்னாங்க. எனக்கு அது தேவையில்லை, பணத்துக்காக நம்ம வாழல. அப்போ முதல்ல அப்போ கொஞ்சம் கையில பணம் இருந்துச்சு. என்ன பண்ண, ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா நோட்டீஸ் அடிச்சுங்க. முதல்ல குறைஞ்சது ஒரு 6 வருஷம் இருக்கும். ஒரு நோட்டீஸ் அடிச்சு, இதே நோட்டீஸ் தான் இப்போ அடிச்சு கொடுக்குற மாதிரி நோட்டீஸ் அடிச்சு 4 மணி நேரம் நான் பேசுவேன், வந்து கேட்டிங்கன்னா எல்லா நோயும் குணமாகும்னு அடிச்சு கோயம்புத்தூர்ல தனியால ஆரம்பிச்சேன். ரோட போய் கொடுப்பேன். ஒரு கோயில், திருவிழா, கூழ் ஊத்துறாங்க, நான் பார்க்கு, பஸ் ஸ்டாண்டு, எங்க கூட்டமா இருந்தாலும் சரி போய் லைனா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 10,000 நோட்டீஸ் அப்ளை பண்ணா ஒரு 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 மாசத்துக்கு டேட் வச்சிருவேன். மண்டபம் வாடகைக்கு எடுத்து கை காசு போட்டு வாடகைக்கு எடுத்து ஃப்ரீயா நடத்துவேன். ஃப்ரீயா நடத்துறேன் வாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுன்னு பேசுவாங்க. ஆனா மீட்டிங் மட்டும் யாருமே வரலைங்க. ஏன்னா இந்த விஷயம் யாருக்கு புரியல. அது என்னது, நீ பேசினா எப்படி ஏன் நோய் குணமாகும், நீ என்ன படிச்சிருக்கிற, உனக்கு குருநாதர் யாரு, உனக்கு என்ன வயசாச்சு, இது வந்து கவர்மெண்ட்ல அப்ரூவ் ஆயிருக்குதா, அது எப்படி சக்கரை நோய் குணப்படுத்துன்னு சொல்றேன், உனக்கு லூஸ் பிடிச்சிருச்சா, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி எல்லாம் கேள்வி கேட்க எல்லாமே கேட்டாங்க. ஐயா கேட்டாரு, உங்களுக்கு கோபமே வராதுன்னு, எப்படிலாம் காரி துப்ப முடியுமோ எல்லா துப்பும் துப்பிட்டாங்க, எல்லா கேள்வியும் கேட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் யாரும் கேட்கவே முடியாது. வாய்க்கு வந்தெல்லாம் கேட்டுருவாங்க. சுமார் ₹1 ஃபோன் இருக்குங்கிறக்காக எடுத்து என்னென்னமெல்லாம் கேட்டாங்க தெரியுங்களா. நம்ம வாய்க்கு தான் கேட்பாங்க. நானும் உட்காந்து பொறுமையா பதில் சொல்லி அந்த மீட்டிங் ஹால் நின்றுருப்பேன். பல மீட்டிங் ஹால் இன்னும் யாருமே வரலைங்க. பல மீட்டிங் ஹாலில் வாடகையெல்லாம் கொடுத்துட்டு சும்மா தெரியுமா வேணும், ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்த பொள்ளாச்சியில பிரிசினாம்பாளையம் இல்ல பிரிச்சின்னாம்பாளையம் ஆலியாருக்கு முன்னால் இருக்கு இல்லைங்களா, சமத்தூர் தாண்டி அந்த ஊர்ல தாங்க. ஊரெல்லாம் தண்டூரா அடிச்சு பிரசிடண்ட்ட பேசி ஸ்கூலு லீவு நாளைக்கு எடுத்து ஊரெல்லாம் தண்டூர் அடிச்சு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்பீக்கர்லாம் கொண்டு போய் மைக்கெல்லாம் கொண்டு போய் எல்லாம் வச்சு உட்கார்ந்து ஆன்னு பார்த்துட்டு இருந்தா ஒருத்தர் கூட வரல. கோயம்புத்தூர் அதே மாதிரி பெரிய மண்டலத்தில் நடத்தும் பொழுது ஒரே ஒரு MBBS டாக்டர் மட்டும் வந்தார், ஐ டாக்டர். அந்த ஒருத்தருக்காக அன்னைக்கு 5 மணி நேரம் பேசுறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டாரு, எனக்கு அன்னைக்கு எப்படி வாடகை கொடுக்க போறேன், சும்மா தான் இருக்க போறேன். அப்படி இப்படி ஆரம்பத்துல பேச ஆரம்பிச்சோன்னே முதல்ல யாரும் நம்பல. அப்புறம் பேசி அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொருத்தரா குணமாகி அப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஊரா பரவி அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பேர் குணமாகி இப்போ இருக்கிற நிலைமையில முதல் ஒரு 3 வருஷங்க, இப்போ ஒரு 6 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் ஒரு 4 வருஷமே டெவலப்பே ஆகல, ரொம்ப ஸ்லோ டெவலப். அதுக்கப்புறம் சீனிவாசன் ஒருத்தருக்காங்க, அவர் தான் வந்தார், அவரோட கசின் பிரதர். அவர் வந்து நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா நோட்டீஸ் கொடுக்கறது நானே, பேர் எழுதுறது நானே, மீட்டிங் நடத்துறது நானே, முடிச்சுட்டு அந்த சேர் அடிக்கிட்டு போறது நானே. அப்போ முதல்ல இவர் வந்தார். அப்பா கொஞ்சம் இந்த நோட்டீஸ் கொண்டே கொடு, இந்த சேர் அடிக்கணும்னு நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்புறம் அவர் கொஞ்சம் கொடுத்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு, என்ன வேலை கம்மியாச்சு. அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி இப்போ வந்து ஒரு 15 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தர் வெப்சைட்டு, ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணுறது, ஒருத்தர் இப்போ 4 பேர் ஃபோன் அட்டன் பண்ணுறது, புக்கு, இப்படின்னு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. வாலண்டரியா நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட்டில் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த விஷயம் சிறப்பாக போயிட்டுருக்கு. கடந்த ஒரு 2 வருஷமாக தாங்க டெவலப்மெண்ட்டு. அதுக்கு முன்னால் இந்த இதில் கிடையாது. இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, துபாய் 4 நாடு போயிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து கத்தார், சவுதி அரேபியா, லண்டன், அமெரிக்காவில் 4 நாட்டில் இப்போ இந்த 4 மாதத்தில் புக் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் கூப்பிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம போக போகிறோம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி 5 லாங்குவேஜில் வீடியோஸ் இருக்குங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இல்லை வெப்சைட்டில் ஃப்ரீ டவுன்லோட், anatomy-therapy.org அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட். புக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், உருது, மலாய் 4 லாங்குவேஜில் புக் இருக்கு. மற்ற எல்லா லாங்குவேஜிலும் புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற பொசிஷன் இருந்தால் இவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஞான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.